41 பேர் மொத்தமாக செத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வருமா? 2-3 பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் செத்தாலும் தூக்கம் வராதா? இவர் மேலே அந்த பழி வந்து விழுந்துச்சு. அதுக்கு பயந்து போய் கவர்மெண்ட்டு 10 லட்சம் கொடுத்துச்சு. நம்ம அந்த பழி நம்ம மேலே விழுதுன்னு பயந்து போய் ஒரு 20 லட்சம் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணிடல நீங்கள்? இல்லை அது நான் எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு பார்த்துச்சேன். ட்ரால் மெட்டீரியலாக மாறினார்ல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, பெஸ்ட்டு ட்ரால் மெட்டீரியல் ஆஃப் தி இயர். சஜி தெரியுமா? சஜி தெரியுமா? இது எல்லாத்துக்கும் தடையாக இருந்தது 2 பேர். ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று அந்த ஜான் ஆரோக்கியசாமி. வணக்கம் சார். வணக்கம். கரூர் விவகாரம் விஜயோட மௌனம் கலைந்தது. இறுதியாக இப்போ சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பொதுக்கூட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தாவேக ஆரம்பிச்சதுலேருந்து விக்கிரவாண்டி மாநாடு தாண்டி மற்றது எல்லாமே பார்த்தாலே அறகுறைகள் தான். அதில் வந்து நம்ம ரொம்ப விஷயங்கள் சுட்டி காமிச்சிட்டே இருந்தோம். பொதுக்குழு இதில் கூட பொதுக்குழு கூட்டத்துக்கு 15 days டைம் முன்னாடி கொடுக்கணும். ஆமாம், 10 நாளைக்கு முன்னாடியே வேலைகள் முன்னாடி கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் தகவல். அதுதான் இது நாம்ஸ். ஆனால் வந்து இவர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழும் அது பண்ணல. தீர்மானம் நிறைவேற்றுன்னு பார்த்தீங்கன்னா தீர்மானம்னு எழுதி வச்சுக்கிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போனதெல்லாம் பார்த்தோம் மதுரை மாநாட்டில். இந்த மாதிரி பல விஷயங்கள், அணிகள் அமைக்கலை, உட்கட்டமைப்பு சரியில்லை, பல விஷயங்கள் சொன்னோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படி கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. இளைஞர் அணி, மகளிர் அணி அதெல்லாம் நிர்வாகிகள் போடுறாங்க. பொதுக்குழு தீர்மானமாக வாசிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோன்னா ஒவ்வொரு தீர்மானமும் ஒரு நிர்வாகியை விட்டு வாசிக்கப்படணும். அதன் மூலிமா எல்லாரும் அறிமுகமாவாங்க. இதுதான் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினது தான். விஜய் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் போகிறாருன்னா அந்த மாவட்ட செயலாளர் மேடையில் கூட கூப்பிட்டு போனார்னா அது மற்ற கட்சியில் பண்ணுவாங்க. இதில் அதெல்லாம் பண்ணுறதே இல்லைன்னோ. இதுக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருந்தது 2 பேர். ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று அந்த ஜான் ஆரோக்கியசாமி. இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் ஆதிக்கம் இருந்தது. இவர்கள் சொன்னதெல்லாம் விஜய் கேட்டார். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இவர்கள் தண்டகர்மாந்தன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் ஓடி ஒழிஞ்சிட்டாரு, இன்னொருத்தர் இவருடைய ஐடியா எல்லாமே ஃபெயிலியர்னு தெரிஞ்சுது. இதான் நேரம்னு காத்திருந்த டீமை உள்ளே இறங்கி முடிச்சு விட்டாங்க. அப்போ விஜய் வந்து அவங்க பேச்சை கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். கேட்க ஆரம்பிச்சோட விளைவு உடனடியாக டக்குன்னு வேலை நடந்தது. அறிக்கை வெளியிடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் சிறப்பு பொதுக்குழு. சிறப்பு பொதுக்குழுன்னொன்னா இவங்க அந்த பொதுக்குழுக்கான அந்த 15 நாள் இதெல்லாம் கடைப்பிடிக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க போல். சரி, பொதுக்குழு கூட்டினாங்க. முறைப்படி அந்த இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நிர்வாகி முன்மொழிந்தது, வழிமொழிந்தது எல்லாம் கரெக்டாக போச்சு. 12 தீர்மானங்கள். சில தீர்மானங்கள் விட்டுட்டாங்க. அது நம்ம பல இதில் சுட்டி காமிச்சோம். என்னென்னா ஊழல் பற்றி தீர்மானமே இல்லை. தமிழக அரசுடைய ஊழல் அதில் சமீபமாக இந்த இது நம்ம நியமனம், பணி நியமனம், அந்த இதில் நேருடைய துறையில் பணி நியமனம், அதில் மிகப்பெரிய அளவில் இடி புகார் கொடுத்து பெரிய அளவில் வெடிச்சு கிளம்பிச்சு. எல்லா எதிர்கட்சியும் குற்றச்சாட்டினாங்க. அது பற்றி தீர்மானம் வரணுமா வேணாவா? அது இந்த சக்கரபாணி துறையில் லாரி டெண்டரில் வந்த இது, மணல் விவகாரத்தில் இடி வந்து கோர்ட்டுக்கு போய் அது இவங்க தென்னாவட்டாக பதில் சொன்னது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஊழல் முறைகேடுன்னு கொண்டு வரணும். கிட்னி திருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம், போதை, டாஸ்மார்க்கு, இந்த இதனால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்குது. பெண்கள், குழந்தைகள் எதிரான குற்றங்கள், குடும்ப வன்முறைகள், இதெல்லாம். அப்போ அது மாதிரி சம்மந்தமான ஒரு தீர்மானம். ரெண்டாவது, இவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி ஒடுங்கி போனப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய உதவி இல்லைன்னா விஜயை முடிச்சு விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக சார். அப்போது இந்த விவகாரத்தில் துணை நின்ற எதிர்கட்சிகள், பத்திரிகையாளர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க தான் சண்டை போட்டாங்க. பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் டெல்லி ஓடிட்டார். ஆனால் நின்று களத்தில் நின்று சண்டை போட்டது விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதில் 2-3 பேர் சிறைக்கே போனாங்க. இன்னொன்று மாவட்ட செயலாளர் 2 பேர் தைரியமாக சிறை சென்றார்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிருமா ஆனாவா சார்? அந்த கூட்டத்தில் கூட மதியழகனை வந்து கட்டி பிடிச்சி கண்ணீர்லாம் வந்து அது பவுன்ராஜ் என்ன பாவம் பண்ணாரு? ஓகே. இப்போ மதியழகனையும் பவுன்ராஜையும் மேடைக்கு வர வச்சு பொன்னாடை போர்த்தி ஒரு நினைவு பரிசு கொடுத்து விஜய் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தாருன்னா எவ்வளோ பெரிய பெருமை. புஷி கோச்சிக்காரு. நான் வந்து தலைமுறை வந்தேன், எனக்கும் எவ்வளோ கஷ்டம் காட்டுக்குள்ளே இருக்கிறது, எனக்கும் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கோச்சிக்காரு. அவருக்கும் தலைமறைவான தன்னிகரெல்லாம் சிங்கம் அந்த மாதிரி ஏதாவது பட்டம் கொடுத்து பண்ணிருக்கலாம்ல.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாராட்டு தெரிவிக்கல, பல இது நடந்ததுன்றதை பார்க்குறோம். சார் அவரே அந்த கரூர் சோகத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் வராரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாராட்டு கரூரில் எதிர்பார்க்க உயிரிழந்தவங்கள ஒரு வாரத்தில் சோகத்தை மறந்துருப்பாங்க. மனுஷ இயல்புங்க. வீட்டுக்காரன் சேர்த்துட்டு அழுதுட்டு இருக்கோம் அந்த அம்மா 2 நாள் 3 நாள் அழுவோம். 4வது நாள் இயல்பு வாழ்க்கை தான் மாறிடுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு டிவியில் அந்த சீரியல் என்ன சீரியல் அது பார்க்கலாமேன்னு. கரெக்டா? சில பேர் கொஞ்சம் தூக்கத்தில் இருப்பாங்க 10 நாள் 15 நாள். அதுக்கப்புறம் வாழ்க்கைங்க இழப்பு தானே சார். இழப்பு தான், நினைவு தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டே எல்லாரும் வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இன்னும் 41 பேர் சொல்லுவார் அவர். இழப்புன்றீங்க, துக்கன்றீங்க. 41 பேர் யார் யார் இறந்தாங்கன்னு சொல்லுவாரா? எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் சொல்லுவாரா விஜய்? என்ன கதை விடுறீங்க எல்லாம்? வீட்டில் என்ன 41 நாள் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 1 மாதம் என்ன பண்ணியிருப்பாரு? வீட்டில் இருந்தார் இல்லைங்க, 1 மாதம் என்னங்க பண்ணியிருப்பார் சொல்லுங்கள்? துக்கத்துல தான் சார். துக்கத்துலனா மூளையில் உட்காந்து அப்படியே சாப்பிடாமலாம் இருந்தாருலாம் தகவல் வந்தது சார். அப்ப அதே அந்த நினைச்சிட்டே அழுதுட்டே இருந்தாருன்ற மாதிரிலாம் 30 நாள் வாழ்ந்தாரு. வேறு எதுவுமே பண்ணிட மாட்டாரா? இது எல்லாம் ஓவர்னு தெரில. இதெல்லாம் சும்மா கதை விடுறது. என்ன பிரச்சனைனா இவருக்கு வெளியில் பேச வராது, பயந்துட்டாங்க. 30 நாள் எத்தனை நாள் பேச்சுவார்த்தை நடத்தினா தெரியுமா பிஜேபியோட? அப்போ இல்லைங்க பேச்சுவார்த்தைலாம் வரல, நான் துக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் வாங்க அடுத்த மாதம் நான் சொன்னார். எத்தனை நாள் பனையூர் கொண்டு போனேன், இங்கே பட்டினப்பாக்கம் கொண்டு போனார். அது வந்ததெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு தான். அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? வீட்டிலே இருந்தான்றாரு, பட்டினப்பாக்கம் வரதெல்லாம் கணக்கு இல்லையா? சொன்னார்ல எனக்கு. ஆமாம் சார். அப்புறம் பட்டினப்பாக்கம் எப்படி எதுக்கு வந்தார்? உடல் அங்கே இருக்குது, உணர்வு மட்டும் இங்கே வந்துச்சா? அதனால் இது எல்லாமே கதை. இவர்கள் சொல்கிறதெல்லாம் கதைன்னு. என்ன பிரச்சனை? இவருக்கு பேச வராது. நான் அன்றைக்கே பேசணும்னு சொல்கிறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா. மறுநாள் பேசுங்க, சென்னையில் பேசுங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா அங்கே பேசிடலாம்ல. சரி பேச வேணாம், ஒரு இது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பேசிடலாம்ல. பேசிட்டு கொடுத்தா இது பண்ண போகிறாங்க. இல்லை வேணாம், ஒரு டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறது மட்டும் சொல்லுவேன், பேப்பரில் எழுதி வச்சிங்க. சரி, என்ன அவர் மட்டுமா சார் பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாரு? முதல்வரே பேப்பர் எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. யார் இப்போ இல்லைன்னு? அவர் மட்டும் ஸ்கிரிப்டுன்றீங்க எல்லாரும். சொல்லியே நான் என்ன பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஸ்கிரிப்டுங்களாம் நான் சொல்லியே. இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் டீல் பண்ணிருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணிடலாம் நீங்கள்? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப கோவப்படுறீங்க. அதான் பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லை சார். என்னன்னா அவரை நான் ஸ்கிரிப்டுன்னு சொல்ல, அவர் என்னென்ன வகையில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஒன்று பேட்டி கொடுத்துருக்கலாம். பேட்டி கொடுக்குறதுல உங்களுக்கு தயக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ ஒன்று பேசி அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கலாம். அதுலேயும் தயக்கம் இருக்குதுன்னா ஒரு சேனலுக்கு ஃபோன் பண்ணி, ஃபோனோ நான் பேசுவேன், இடையில கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் எடுத்து வச்சு அப்படியே படிச்சுட்டு, இதுதாங்க என்னுடைய நிலைப்பாடு, நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன், அவர்களுக்கு நேரில் வருவேன், என்னுடைய உயிர் தான் இங்கே இருக்குது, என்னுடைய மனம் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அது ஏதாவது ஒன்று ஊட்டிட்டு முடிச்சு விட்டா விஜய் ஃபோனும் வரும்ல. எதுவுமே பண்ண மாட்டிங்கன்னா அதுக்கு அமைதியாக இருக்கிறார், துக்கத்தில் இருந்தாருன்னா இது உருட்டு தானே. கணவன் இறந்தாங்கல்லங்க, அந்த மனைவிகளை சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்கல்ல, அதோட ட்ரால் பண்ணாங்களே, சிரிச்சிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அதாங்க இயல்பு. 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் என்ன இது ரசத்தில் உப்பு போடலையா அப்படின்வாங்க. ஏன்னா இதான் மனித வாழ்க்கை. வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிடுவோம், அவ்வளோதான். 1 வாரம் கழிச்சு டிவி பார்க்காதவங்க கூட டிவி பார்ப்பான், சிரிப்பான், யாராவது ஜோக் அடிச்சா சிரிப்பான், இயல்புக்கு வந்துடுவான், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. இவர் இன்னமும் இவர் சம்மந்தமே இல்லை. அந்த இறந்தவர்களும் இவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு, அதுக்கே இவர் துக்கம் வலிக்கிறாருன்னா நான் கேட்குறேன், பேச சொல்லுங்கள். 41 பேர் மொத்தமாக செத்தா தான் உங்களுக்கு துக்கம் வருமா? 2-3 பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் செத்தாலும் துக்கம் வராதா? விக்ரவாண்டில் எத்தனை பேர் செத்தாங்க? 2 மாவட்ட செயலர் செத்து போனான்ல, அப்போலாம் துக்கம் வரலையா? விக்ரவாண்டியிலேருந்து இந்த கரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் செத்துருப்பாங்க, கரெக்டாக? மதுரை மாநாட்டில் கூட 2 பேர் செத்தாங்க, ஒரு பையன் ஷாக் அடிச்சு செத்தான். எல்லாம் துக்கம்னா என்னதுங்க? அக்கறை நிலை தானே துக்கம் வரும். அக்கறை இருந்தால் அவர்களுக்கும் உதவி இருப்பீங்கள்ல, உதவி இருப்பீங்களா மாட்டிங்களா? ஒரு பையன் படிச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரிஷியன் வேலைக்கு வர்றான், ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான். ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஏங்க வேலைக்கு வரான்? அந்த குடும்பம் அவ்வளோ வறுமை, அந்த பையனை நம்பி தான் இருக்குது. அவன் ஒரு அக்கறையான பையன், நம்ம படிப்பு செலவுக்கும் நம்ம வீட்டு செலவுக்கும் சம்பாரிச்சிக்கிட்டே நம்ம படிப்போன்னு படிக்கிறான், இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா வாழ்க்கை, ஒவ்வொன்றும் குடிச்சிட்டு எப்படி தெரியுது,
அப்பங்கார படிக்க சொல்கிறாங்க, பைக் வாங்கி கொடுக்குறான், ரேஸ் போயின்னு இருக்குது, பப்பில் இருக்குது, இதில் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா படிக்க கூட காசு இல்லாமல் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கின்னு அம்மாவுக்கு இது பண்ணாமல் அப்பா இருந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி பசங்க. ஆனால் இவங்க உயிர் போயிடுதே. அந்த துக்கப்பட்டாரா சொல்லுங்கள்? துக்கப்பட்டாரா? அந்த குடும்பத்துக்கு 1 ரூபா கொடுத்துருப்பாரா? கொடுக்கல சார். எம்ஜிஆராக இருந்தால் இவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாங்க. என்னங்க கதை விட்டுன்னு இருக்கீங்க? 41 பேருக்கு இவர் துக்கம் உருட்டுறாங்களே, ஏன் தெரியுமா? இவர் மேலே அந்த பழி வந்து விழுந்துச்சு. அதுக்கு பயந்து போய் கவர்மெண்ட்டு 10 லட்சம் கொடுத்துச்சு. ஆமாம் சார். நம்ம அந்த பழி நம்ம மேலே உழுதுன்னு பயந்து போய் இவர் 20 லட்சம் கொடுக்குறாரு. காயப்பட்டவங்க 2 லட்சம் போய் சேர்ந்துச்சா? தெரியாது, கேட்டால் தான் தெரியும். சரி, அதை விடுங்க. இத்தனை தடவை இவ்வளோ பேர் உயிரிழந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு 5 லட்சமாவது கொடுத்துருக்கீங்களா? உயிரிழந்தவங்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறேன். அந்த பையனை விட்டுருங்க, தேவையில்லாதான். எதுக்கு வேலைக்கு வந்தான் அவன்? அவனோட கட்சிக்காரனா இல்லை, விட்டுரு. ஒருத்தர் மாரடைச்சு செத்து போனார் வந்து கூட்டத்தில். ஆமாம் சார். அவருக்கு என்ன கொடுத்தீங்க? 2 மாவட்ட நிர்வாகிகள் புதுக்கோட்டை ஏதோ கார் ஆக்சிடென்ட்டில் செத்தாங்க மாநாட்டுக்கு வரும்போது, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது. அப்புறம் விக்கிரவாண்டி மாநாட்டில் யாரோ ஒருத்தர் செத்தார். அப்புறம் இன்னும் பல இடங்களில் பலர் செத்து போனாங்க. திரும்பி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 2 பசங்க ஏதோ காயப்பட்டானுங்க, ஒருத்தங்க செத்து போனாங்க, இறந்துட்டாங்க. என்ன கொடுத்தாரு இவர்? இல்லை நீங்கள் ஓங்கி நின்று பேசுகிற ஆதவ அர்ஜுனா என்ன கொடுத்தாரு? சஜி தெரியுமா? சஜி தெரியுமா? 25 வருடத்துக்கு மேலே விஜயுடைய ரசிகர் மன்ற தலைவர். நெல்லை, கேரளா 2க்கும் அவர் தான் பார்த்துக்கிட்டார். விஜயுடைய நண்பர் புஷி ஆனந்துக்கு ரைட் ஹேண்டு. தன் குடும்பத்துடைய சொத்துக்கள்லாம் கூட செலவு பண்ணி கட்சிக்காக உழைச்சவர். சென்னைக்கு வரும்போது ஹார்ட் அட்டாக்ல இதில் செத்துட்டார். எங்கள் பக்கத்தில் திருப்பூரூரில் எங்கேயோ. விஜய் போய் பார்க்கல. என்ன உருட்டுனாங்க? விஜய் வந்து போனார்னா ஸ்தம்பிச்சிரும் அப்படின்னாங்க. மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போவார் ரகசியமாக, இங்கே போனால் மட்டும் ஸ்தம்பிச்சிரும். சரி, அங்கேருந்து பாடி திருநெல்வேலி கொண்டு வந்து புஷி போனார், அடக்கம் பண்ணாங்க. அந்த குடும்பத்தை அதற்கு பிறகு இவர்கள் கண்டு கொண்டார்களா? விஜய் மதுரை வந்தார்ல, ஆமாம் சார். திருநெல்வேலி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? தூத்துக்குடியில் இறங்கி அங்கேருந்து காரில் போகலாம்ல, அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. சரி, அது கூட வேணாம், போனால் ஸ்தம்பிச்சிடும். மதுரை மாநாடு நடந்ததில்ல, அந்த மாநாட்டுக்கு அரங்கத்துக்கு சஜி அரங்கம் மற்ற கட்சியெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தொண்டர் இறந்த இதுக்கு உதயநிதி நேராக போய் அந்த உருவப்படத்துக்கு மாலை போட்டு அந்த ஃபேமிலியோட சந்திச்சுட்டு வராங்க. ஏன் உதயநிதி போனோம்? ஒரு சின்ன தொண்டர் தானே. இது அந்த கட்சிகளில் உண்டு, திமுகலையும் அதிமுகலையும் உண்டு. ஆனால் இங்கே போனாங்களா? சரி, போவேனா? அந்த மதுரை மாநாடு நடந்தது, அங்கேயாவது அந்த ஃபேமிலியை வர வச்சு ஒரு படத்தை திறந்து வச்சு அவர் படத்துக்கு மாலை போட்டு அந்த ஃபேமிலி கையில் நிதி கொடுத்து நாங்கள் இருக்கோம், உங்களை பார்த்துக்குவோம் சொன்னீங்களா? அப்புறம் என்ன நீங்கள் துக்கம்? அப்போ இவங்களுக்குலாம் துக்கம் கிடையாதா? 41 பேருக்கு மட்டும் தான் துக்கமா? தெரியுதா? இந்த கேள்வியில் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால இது ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுக்கலங்க. 41 பேருக்கு தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் தாவேகா சார்பில் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உயிரிழந்த ஒருத்தருக்கும் 1 லட்ச ரூபா கூட கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க. சஜிக்கு திரும்பி கூட பார்க்கல. நான் இதை பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என்னை திட்ட தான் செய்வாங்க தவிர, ஒன்றை மாதிரி தான் அந்த சஜியும் உன்னோட ஒரு படி மேலே ரசிகர் மன்ற தலைவராக 2 ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டாப்புல, அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. நீங்கள் அந்த ஃபேமிலி இல்லைன்னா நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்? அவ்வளோ பெரிய ஆளுக்கே. விஜய் அந்த ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா தெரியும், விஷுவலாக இருக்குது. காரை விட்டு இறங்கி சஜிகிட்ட பேசிக்கிட்டே விஜய் தோல் மேலே கை போட்டு கூட்டு போவார். அவ்வளோ நெருக்கமான சஜி. நாளைக்கே விஜய் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தால் ஒரு அமைச்சராக வேண்டிய இடத்துல இருந்தவர் செத்து போயிட்டார். இதுதான் இவர்கள் கட்சியுடைய நிலை. இந்த உருட்டுறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களா? ஐயோ துன்பத்தில் இருக்கிறாரு, அவரை போய் நீங்கள் சொல்கிறீங்களா? இதுதான் அதுக்கு பதில். சார், ஆதவர்ஜுனா இந்த கூட்டத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. 2 பேர் வந்தானுங்க, ஒருத்த கை கட்டி நின்றுட்டு இருந்தான், ஒருத்த வந்து அழுற மாதிரி நாடகம் போட்டுட்டு இருந்தான் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் வந்து ஒருமையில பேசியிருந்தாரு. செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தாரு. அன்பில் மகேஷ் அது செந்தில் பாலாஜி அப்படி சொல்லிட்டு நான் மரியாதை குறைவா நான் பேச மாட்டேன் அப்படின்னு மாத்தினாரு. இது வந்து இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு அன்பில் மகேஷ். அது வந்து உண்மையாக வந்து ஒரு உணர்வு, அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த கூட்டத்துக்குலான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நான் எப்படி பாக்குறது? தமிழ்நாடு பார்த்துச்சேன். ட்ரால் மெட்டீரியல்ல மாறினார்ல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு எவ்வளோ சொன்னேன். பெஸ்ட் ட்ரால் மெட்டீரியல் ஆஃப் தி இயர் 2025 அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி விஜய் 30 நாள் தூக்கத்தில் இருந்தாரோ அப்படி தான் அன்பில் மகேஷ் அங்கே அழுதுது. இதெல்லாம் வந்து நடிப்புங்க. அரசியல்வாதிகளை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, அவங்களால எதுவும் பண்ண தெரியும்.
அதான் நான் அந்த டைமில் சொன்னேன், நல்லா நடிக்கிற நடிகன் ஓடி போகிறாரு, அரசியல்வாதி நடிக்கிறாரு, இதுதான் உலகம். அதனால் அதை யாராவது ரசிச்சாங்களா? கோவம், மற்றவங்களும் கோவம். டிஎம்கேலே ஏன் என்னங்க ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட இது வேணாவா, அசிங்கமாக போச்சுங்க எங்களுக்குலான்ற அளவுக்கு தான் பேசுனாங்க. நீங்கள் என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி அழுக வரும்? ஒரு அதிர்ச்சி இருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி கை கட்டி நிற்கிறாருன்னா அவருக்கு சிரிப்பு தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஐயோ வேறு என்ன பண்ணுறது, ஐயோ இப்படியே நின்றுலாம்டா, தலையை குஞ்சிட்டுனா பாதி இது முடிஞ்சிடும்ல. அப்படி அவர் என்னமா நடிக்கிறார், நானும் வந்து இவ்வளோ நேரம் பண்ண இதுவே எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்டில் முடிச்சு விட பார்க்குறாருன்னு. இதில் திமுக தலைமைக்கே இவர் மேலே போகும், நீ வந்து இந்த வேலை மாதிரி பண்ணியிருந்தேன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜனங்க வந்து அதெல்லாம் ஒரு காலங்க. இவர்கள் கண்ணீர் விட்டது, கதறியது, வைகோலாம் அழுவார் தெரியுமா மேடையிலையா, அதெல்லாம் ஐயோ தொண்டர் அழுகுறாரு, தலைவர் அழுகுறாருன்னு மாதிரிலாம் அது எல்லாத்தையும் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. அப்புறம் வந்து அவர்களுக்கு ட்ரால் மெட்டீரியல் அது மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ எல்லாத்துலேயுமே கண்டிஷன் ஃபாலோ பண்ணால் அங்கே அன்பில் மகேஷ் வந்துடுறாரு. அவர் வேணால் சொல்லிக்கலாம், வேறு நான் நடிச்சேன்னு தான் சொல்லுவார் அவர். எனக்கு உண்மையிலே தோணுச்சுன்னு ஆள்தான் தான் சொல்லுவார். இப்போ வந்து எங்க தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகவோட பிரச்சார கூட்டத்துல தாவேக்க கொடி பறந்தது, அதுக்கு எடப்பாடி என்ன சொன்னாருன்னா கொடி பறக்குது, புளியா சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னது அதிமுகவுக்கு எந்த மாதிரி நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கோம்? அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆன பிறகு அவர்கள் ஒரு பாய்ச்சல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கூட அன்புமணி தேமுதிக இணையறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, அவங்க இணைஞ்சிருவாங்க. அப்போ என்டிஏ வந்து நல்லா வலுவாக இருக்குது. ஏற்கனவே 39%, அவ்வளோ பிரச்சனை இருந்தப்போ 39% வாங்கினவங்க. இன்றைக்கி இவர்கள் மேலே அவ்வளோ கோபம் இருக்குது ஜனங்களுக்கு. இதெல்லாம் வரும்போது பார்த்தா பர்சன்டேஜ் கூடும், இவர்களுக்கு குறையும். இங்கே கூடுதலாக கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி இவர் தாவேகா வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்வீப் அடிக்கலான்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அதில் எல்லாருக்குமே லாபம், தாவேகாக்கு லாபம், பாமகக்கு லாபம், தேமுதிகக்கு லாபம். நீங்கள் 20 சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டு ஜெயிக்க வேண்டியதில்லை, 10 சீட்டு வாங்கிட்டு 10 சீட்டு ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். அப்போது தாவேகா இந்த நிலைமை ஆனோன்னா விஜய் தான் கான்டாக்ட் பண்ணுகிறார். இந்த தனிமையில் இருந்தார்ல, அப்போ தான் கான்டாக்ட் பண்ணுறாரு, பயந்து போய் நமக்கு எங்கே வச்சு செஞ்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, சிபிஐ விசாரணை வேணும் அதெல்லாம். ஆனால் இவங்க போய் கேட்குறது எஸ்ஐடி, ஆமாம், விஜய் கான்டாக்ட் பண்ணது சிபிஐ விசாரணை. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. விஜய் தன் தரப்பு விஷயங்களை சொல்கிறாரு, ஆலோசனைலாம் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. அவங்களோட கிரவுண்ட்லாம் எனக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, பாஜகன்ட்டேன், சித்தாந்த எதிரின்ட்டாங்க. அவங்க சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணங்க, நம்முடைய பொது எதிரி திமுக வீழ்த்தணும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதில் நீங்கள் கை கோர்க்குறீங்க, அதனால் நம்ம இதை கொண்டு போவோம், நீங்கள் அதிமுக கூட தானே கூட்டணி அப்படி பேசுங்க. கலைஞரே இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் அந்த கட்சிகள் அழிஞ்சா போச்சு, ஆட்சிக்கு வரலையா, அதனால் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று பிஜேபி இன்றைக்கி வெறுக்க தகுந்த கட்சி அப்படின்ற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் கிடையாது. வந்துடும் நீங்கள் 11% வாங்கிட்டாங்க, உண்டா இல்லையா? 11% வாங்கிட்டாங்களா ஓட்டு. அதனால் அந்த மாதிரிலாம் கிடையாதுனாலும் கிட்டத்தட்ட ஓகே. கூட இருக்க ஸ்லீப்பர் செல்லுகள் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு நம்ம தனியாக நிற்கணும். இன்னொன்று தாவேகால சில பேருக்கு இவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் ஞானிகள் தெரியுதில்ல, கூட்டம் நடத்துறது இவர்கள் இதெல்லாம் 26%ன்றார் ராதவ அர்ஜுனா. எந்த அடிப்படையில் 26%? போன 15 நாளுக்கு முன்னாடி 27% சொன்னார், நேற்று 1% குறைச்சிட்டாரு. இது நான் தங்க வேலையா? ஒரு தடவை இறங்கும், சவரனுக்கு 500 குறைந்தது, மறுபடியும் சவரனுக்கு 2000 ஏறிச்சு. இப்படி தானே போய் எனக்கு தங்கம். ஆமாம் சார், 500 கொஞ்சம் ஐயா 500 குறைஞ்சிச்சினா மறுநாள் பார்த்தா 2000 ஏறி இருக்கும். இப்படியே போனால் என்ன தான், இதுக்கு எந்த கடை இல்லையா? இல்லை, 1 லட்ச ரூபா போயிடும். அந்த மாதிரி இவர் 27%ன்னாரு, மறுபடியும் 1% இறக்கி 26%ங்கிறாரு. மறுபடியும் 2 நாள் கழிச்சு 29%ன்னு தங்க வேலை மாதிரி. இது என்ன ஆதாரம்? இவராக ஒரு ஏதாவது எடுத்துகிட்டு அந்த முடிவை வச்சுக்கிட்டுலாம் சொல்கிறதெல்லாம் ஆதாரமாக எடுக்க முடியாது. உங்கள் சரி 27% வச்சுக்கிங்க, அந்த 27% வாக்குகளாக மாற்றி இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமா வேணாவா? 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறீங்கன்னா டிஎம்கே எப்படி இருக்குது? ஒரு கரூர் சம்பவத்திலேயே உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. கூடவே இவங்களையும் பகச்சிக்கிட்டிங்கன்னா 2 டிப்பர் லாரி நடுவில் மாட்டின மாருதி 800 மாதிரி ஆகிடுவீங்க, உண்டா இல்லையா? கரெக்ட் சார். நீங்கள் என்ன
சாதாரண ஒரு ஹைவேஸில் ஓட்டுற முடியாத ஒரு மாருதி 800. அவன் ஹைவேஸ்லேயே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிப்பர் டாரஸ் லாரிங்க. அவன்கிட்ட போய் போட்டி போடுறீங்கன்னா வச்சு நசுக்கி விட்டு போயிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒரு வேட்புமனு தாக்கலை எப்படி தாக்கல் பண்ணணும் கூட அது ஒரு கலைங்க. அது பல தேர்தலில் நீங்கள் அதில் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். உங்களுக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுற அதிகாரி, பரிசீலிக்கிற அதிகாரியை தமிழக அரசு அதிகாரியாக இருப்பான். அவன் வந்து இவருடைய டாமினேஷனில் இருப்பான். அந்த டாமினேஷனில் இருந்தாலும் என்ன இப்படியே இருந்துருவியா, அடுத்து எங்கள் ஆட்சி தொலைச்சிருவோம், உன்னை யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குற இடத்துல ஏடிஎம்கே இருக்கும். என்ன மத்தியில் நாங்கள் தான் அப்படின்னு கேட்குறதுல பாஜக இருக்கும். இவங்க அண்ணா ப்ரோ இந்த இது கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ, அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன் ப்ரோ, எழுத்துப்பாரு கே குப்புசாமின்னு போட்டிருக்கேன், அங்கே கா குப்புசாமின்னு போட்டிருக்கேன், இது எப்படி ஒத்துக்க முடியும் சார்? கண்ணையா புள்ள குப்புசாமி, கண்ணையானா கேயா போடணும், நீ எப்படி கே போடுவேன்? போய் கெசட்டட் ஆஃபீஸில் சைன் வாங்கிட்டு வாங்குவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தானே பண்ணோம். என்னதே என்ன கெசட்டு கேக்கு கா தானே வரும், என்ன டிஎம்கேல நீ எல்லாம் கரெக்டாக தாங்குது அப்படின்னு மிரட்டுவாங்க. இவங்க மிரட்டுவாங்களா? ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. நானும் தான் ப்ரோ சொல்கிறேன், ராங் ப்ரோ, ப்ரோ வாங்கிட்டா ப்ரோன்னு வாங்க. வெளியில் வந்து அவர் வக்கீல்கிட்ட கேட்டார்னா அவர் என்ன வழக்குக்கே போகாத வக்கீலாக இருப்பார். வாங்க போகலாம், நமக்கு தெரிஞ்ச ரோட்டரிக்கிறாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். அதுக்கு போயிட்டு வந்தோடனே மறுபடியும் முக்கியமான பேப்பர் இல்லை, ஒரு பேங்க்கு ட்ரோல் ஒன்று பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்குதா? என்ன பேங்க் சார்? இந்த கோபி சுதாகர் கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸ்டேட் பேங்க் சார். ஸ்டேட் பேங்க். இது என்னையா பேப்பர், போயா ஃபில் பண்ணிட்டு வாயா, இதுன்னே அந்த இடத்துல இதை போட்டுக்கிறப்போ, இதுன்னா வெள்ளை கலர் இது கொண்டு வந்திருக்கேன், மஞ்சள் கலர் தானே சார், நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் கொடுத்தா போட்டுருவியா அப்படி இது மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொன்று அதுன்னா இதுன்னா அவங்களுக்கு தெரியும். அதே பொழப்பு. இந்த மாதிரி ஐயா வேட்புமனு தாக்கலா, இந்த அவரை போய் பாரு, திமுகவில் இருப்பார், வக்கீல் ஒருத்தர் இருப்பார், வாங்க என்ன இது பேர் மட்டும் எழுதுங்க, அப்பா பேர் எழுதுங்க, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் எனக்கு வேணும், இது வேணும், வேறு என்ன எல்லாம் ஓகே கையெழுத்து போடுங்க, கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பாங்க. அவனால் ஒன்றுமே பேச முடியாது. ஒரு சின்ன உதாரணம், இந்த மாதிரி பல உதாரணம் இருக்குது. பூத்து போடுறீங்க, ஆஃபீஸ் போடுறீங்க ஒரு இதில் பாகத்தில், அங்கே வம்பு இழுப்பாங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ நீங்கள் ஒருத்தரோட சேர்ந்து இருந்தீங்கன்னா இது பண்ணலாம். இவர்கள் வந்து அந்த இதில் நாலேஜே கிடையாது. அப்போ இவர்கள் என்ன பெரிய அளவு சாதிக்க முடியும்? 26% இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணி நின்னா தானே வேட்பாளர் வேலைக்கு வாங்குவாங்க. நீங்கள் சும்மா இருங்கன்னுவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், பார்த்துக்கலாம். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை முடிஞ்சு அறிவிச்சா பிறகு வாபஸ் வாங்கிடுங்க. நீங்கள் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சா எவ்வளோ கிடைக்கும்? எம்எல்ஏ ஆனால் நான் வந்து அது என்ன பண்ண போகிறேன், எதிர்கட்சி இந்த அப்படி உன் வாழ்க்கையில் சம்பாதிக்காது. வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்க போகிறான். விஜயகாந்த் 29 எம்எல்ஏக்களை கூட்டு வந்தார்ல, அவருடைய ஃப்ரெண்டு அருண் பாண்டியன், அது இதுன்னு பல பேரை கொண்டு வந்து ஆளாக்குனாரா? ஜெயலலிதா கூட சண்டை போட்டு அடுத்த வாரம் என்ன ஆச்சு தெரியுமா? 12-13 பேர் போயிட்டாங்க. ஜெயலலிதா போய் பார்க்குறாங்க. அவங்க சிஎம்ல என்னன்னு கேட்டால் தொகுதி பிரச்சனைக்கு சிஎம் போய் பார்க்குறாங்க. நான் கதை இது போனாங்க, எல்லோரும் போனாங்க. இந்த அருண் பாண்டியன் உட்பட போனாங்க. நன்றி இருக்குதா? அருண் பாண்டியனுக்கு படம் நடிச்சு கொடுத்தாரு, நண்பர்ன்றதுனால அவர் எம்எல்ஏ ஆக்குனார். எங்கேயாவது அருண் பாண்டியன் எம்எல்ஏ ஆக முடியுமா? இப்போ அருண் பாண்டியன் இப்போ எங்கே இருக்கிறார்? விஜயகாந்த்ன்ற கேரக்டர் பண்ணி விட்டுச்சா இல்லையா? அவரை கொஞ்சமாவது கவலைப்பட்டாங்களா? ஐயோ நம்மளெல்லாம் அடையாளம் காட்டின தலைவர் யாராவது கவலைப்பட்டாங்களா? இதுதான் உலகம். புஷியானதே போயிடுவார். என்ன புஷி வந்துடுறேங்க எப்போன்னு சொல்லுங்கன்னு போய் ஜாயின் பண்ணுவார். இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம சரியான இன்னைக்கு அதுதான் கீழே நீங்கள் கேட்டிங்களா கொடி. ஏன்னா அடின்னு அடிச்சுன்னு ஓடுறாரு. ஏங்க நல்லா என்னங்க என்ன ஒன்று மைக்கை வச்சு பக்குன்னு வாயில் குத்திர போகிறாங்களா? ரிப்போர்ட்டர்லாம் 2 பேர் தலையில் அடிப்பான், ஒருத்தன் வாயில் குத்துவானா? மைக்கை போட்டு கேட்க போகிறான், என்னங்க கருவில் நடந்துச்சு. நான் ஏங்க நீங்கள் எதுவும் நிலையில் இருக்கேன், அந்த நிலையில் நானும் இருக்கிறேங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்திருக்குங்க. இப்போ நான் எதுவும் பேசுகிற மனநிலை இல்லை, உடைந்த இதயத்தோடு நான் போகிறேன். இதற்கு கண்டிப்பாக நீதி கேட்காம நான் விட மாட்டேன். எதையாவது சொல்லுங்கள், சொல்லிவிட்டு என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. இதுக்கு மேலே இல்லை, நான் விரிவாக பேசுகிறேங்க, போயினே இருங்க. ஏன் ஓடுறீங்க? அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டாங்க தெரியுமா? ஆக்சுவலாக ஒரிஜினல் விஷுவலில் இவர் இறங்கி போவார், சார்னுவாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பிட்டுனா தெரியுமா? சார் 30 பேர் பலியாக இருக்காங்களா, என்ன சொல்கிறீங்க சார்? அது எக்ஸ்ட்ரா பிட்டு பண்ணாங்களா இல்லையா? இன்னும் ஓடும்போது 2 பேரை கையை பிடிச்சி இழுத்து ஒருத்தனை ஒரு குத்துற மாதிரிலாம் கூட ஏஐயில் போட முடியும். அதையே நம்புவாங்க. ஏஐ இன்னைக்கு ரொம்ப மோசம். சீமானும் இவரெல்லாம் சந்திச்சாங்களே முதல்வர்லாம், சந்திச்சு பேசினப்போ
இப்போ ஏஐ பிக்சன் வருது, கீழே வந்து சூட்கேஸ் எடுத்து கொடுக்குறாரு, சீமான் வாங்கி வச்சுக்கிறாரு. இதை கிராமத்தில் சுத்த விட்டா எத்தனை பேருக்கு அது ஏஐன்னு தெரியும்? தெரியாது. இதுதான் உலகம். ஏஐ அவ்வளோ மோசம். அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் அதை முறியடிக்கணும்னா நீங்கள் சந்திக்கணும். சும்மானா அந்த கதை சமைச்ச பொண்ணு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இவர்கள் இன்றைக்கி எடுத்த முடிவு என் தலைமையில் தான் அப்படின்றதுலாம் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறி இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் மறந்து போனோன்னே இப்போ ஒருத்தர் ஏதாவது சம்பவம் பண்ணுவான், போலீஸ் எழுதணுன்னு அவன் பயந்து போய் அங்கே அவரை பார்ப்பான் இவரை பார்ப்பான், ஏய் வாடா அங்கே வட்டச்செயலாக இருக்காரா, ஏய் போன மாதம் தான்டா அவரை வந்து எங்கள் வீட்டாண்ட வந்தார் திட்டி விட்டான்டான், ஏய் இந்த டைமில் அதெல்லாம் பார்க்க முடியாதுடா, அவர் பேசினா இன்ஸ்பெக்டர் கேட்பாரான்னா போய் நிற்பான், பாப்பா எப்படி பேசுனேன், இல்லைண்ணா அப்படின்னா சரிவா பேசலாம் அப்படின்னு பேசி அந்த சுச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் அந்த பயத்தில் இருப்பானா? அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சிச்சு வச்சிங்க அந்த பயம் போயிடும். என்ன அவர் இல்லைன்னா நான் வேறு ஆள்கிட்ட நான் வச்சு நான் முடிச்சிருப்பேன் தெரியுமான்ற துணி வரும் தெரியுமா? அந்த துணி தான் இப்போ வந்திருக்கு. போன வாரம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் வேறு துணி. சிபிஐ சார்னா வருவார், உங்கள் அப்பா வராரு சொல்கிறாருல ஆதவ அர்ஜுனா, அவங்க அப்பா வருவார் பார்த்துக்குவாருன்னு அந்த துணியில் முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது மேலே இருக்கிறப்பேன் அப்பனுக்கு அப்பேன், அதனால் எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி சில டிஎம்கேல இருக்க ஸ்லீப்பர் செல்கள் இவர் கூட இருக்காங்க. அவர்கள் சில விஷயங்களை விஜயை ஆட்டி படைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிக்கலாம் தனியாக நின்னா, ஆட்சி இப்படிலாம் வெளியே சொல்கிறது, அவர்களுக்குள்ளே சொல்லிக்கிறது ஒரு 40 கிட்ட ஜெயிக்கலாம், ஜெயிச்சா நம்ம தான் டிசைடிங் ஃபேக்டரு. அவர் ஒரு 80 தான் ஜெயிச்சிருப்பார், இவர் ஒரு 90 ஜெயிச்சிருப்பார். அன்றைக்கி நம்ம பேரம் பேசலாம். துணை முதல்வர் கூட ஒரு 5 அமைச்சரவை கொடு, அந்த வாரியம் கொடு, இந்த வாரியம் கொடு, புஷியை நிதியமைச்சராக்கு, நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்குதுல்ல? அப்படி பேக்கோட அப்படி வந்தார், நடந்து வர்றாரு நிதியமைச்சர், நிதியை தாக்கல் செய்ய வந்தார், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க புஷிக்கெலாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. புஷிலாம் அப்படி வானத்தை பார்த்துருக்குறாப்புல. லாஸ்ட்டில் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடக்குமா? 50,000 வாக்கு 26%னா 1,00,000 வாக்குனா 26,000 வாக்கு கரெக்டாக? 1,00,000 வாக்கு போலிங் ஆகுதுன்னா 26%னா 26. அப்போ மற்றவங்களாம் என்ன ஆவாங்க? ஒருத்தர் 40% வாங்குவார், ஒருத்தர் 45% வாங்குவார். அப்போ 40-45னா 26 எங்கே இருக்கும்? மொத்தமே 100 ஓட்டு தானே. 100 ஓட்டில் 26 ஓட்டு உங்களுக்குன்னா மற்றவங்களாம் சரி, உங்களுக்கு 26 ஓட்டு, ஒருத்தருக்கு 28 ஓட்டு, எவ்வளோ ஆச்சு? 54. மீதி இது இன்னொருத்தர் வாங்கலான்னு அவர் தானே ஜெயிப்பார். 28 வாங்கினா 2வது வருவார், நீங்கள் 3வது வருவீங்க, ஜெயிக்க மாட்டீங்க, டெபாசிட் வாங்குவீங்க. இது எல்லா தொகையிலும் வாங்கி என்ன பேர்? சீமான் இன்னைக்கு இருக்காருல்ல, அதே மாதிரி தான். அப்போ எந்த ஒரு தைரியத்துல சார் 2026ல் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் போட்டின்ட்டு எப்படி அவங்களால எந்த உறுதியோட சொல்ல முடியுது அவங்களால? எந்த ஒரு தைரியத்தில் எவ்வளோ நாள் நடந்துருந்தாங்க? எந்த ஒரு தைரியத்தில் எவ்வளோ நாள் மாநாடு போட்டுக்கணும்? எந்த ஒரு தைரியத்தில் நான் தான் முதலமைச்சர்னு? இவர்களுக்கு தான் எதுவுமே இது கிடையாது. ஒரு கட்சியே தொடங்காமல் எங்கே தான் நாங்கள் தான் எல்லாமேன்றது. ஒரு பென்ட்ரைவும் ஒரு தேர்தல் ஆணையம் போட்ட புக்கையும் கையில் கொடுத்துட்டு பூத் ஏஜென்ட் கூட்டம் நடத்துகிறன்றது. பூத் ஏஜென்ட் கூட்டத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டுங்களை 4-5 பேரை பேச வைக்கிறது, எப்படி நடத்தணும் தேர்தல், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவரெல்லாம் 2-5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்க. எந்த தைரியத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, மற்ற கட்சிகள்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன தைரியம்? அதே மாதிரி தான் இதுவும். இவர்களுக்கு இந்த பொலிட்டிக்கலாகவும் எதுவுமே தெரியாது. இப்படியே தெரியாமல் தான் இது பேச வராதுன்றதுனால தான் அதுக்கு பதிலாக ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்க. இவர்கள் உருவாக்குனது தானே ரோட் ஷோ. நான் கேட்குறேன், விஜய் போனால் சம்பிச்சிரோன்றாங்க. இப்போது பிரச்சனைக்கு பிறகு இவர் மகாபலிபுரம் போனார்ல வீட்டிலேருந்து கிளம்பி. ஆமாம் சார். அப்போ எங்கே போச்சு கூட்டம்? அதே விஜய் தானே, அதே ரசிகர்கள் தானே, எங்கே போனாங்க? அதுக்கு பிறகு இப்போ பொதுக்குழு கூட்டம் நடந்ததில்ல. சரி, அதுக்காக துக்கத்தில் போனார், துயரத்தில் போனார், வரலன்னா இப்போ பொதுக்குழு சந்தோஷமாக தானே போனாங்க, சவால்லாம் கூட தானே போனாங்க. அப்போ எங்கே போச்சு கூட்டம்? சஜியை போய் பார்க்க முடியாது, சம்பிச்சிரும். அஜித்குமார் வீட்டுக்கு போனால் ஒன்றும் இதாகாது. அஜித்குமார் வீட்டுக்கு போனார்ல, போகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது, போன அப்புறம் தெரிய தானே செய்யும். அதற்கு பிறகு கூட்டம் சேர்த்துச்சா? இல்லை. அப்புறம் இது எல்லாமே இவர்கள் திட்டமிட்டு சேர்க்கறது. எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லோரும் கூட்டுவாங்கன்றாங்க, வந்துடுவாங்க. இவர்களே அறிவிச்சிருவாங்க, விஜய் 8:45 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி 9:45 மணிக்கு திருச்சி வந்து அடைகிறார், அங்கிருந்து சாலை மார்க்கமாக போகிறார்னா என்ன பண்ணுவான்? சும்மா இருக்கிறவங்களாம் வந்துடுவான். மாவட்டத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லுவார் புஷி. எல்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே மொத்தமாக, அதாவது இப்படி நிற்க மாட்டாங்க, வழிநடுக்க ஜனங்க நின்று வர வைக்கிறது தான் ஆக்சுவலாக ரோட் ஷோ. இது இவங்க நடத்திட்டோன்னா எல்லாரும் வந்து அந்த வண்டியோட சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கிட்டு
சவ ஊர்வலம் போகுதுல்ல அந்த மாதிரி போகிறது, அப்படி போகிறது. அப்போ என்ன ஆகும்னா பின்னாடி வர வண்டி இந்த ரூட் எல்லாமே ஸ்டாக் ஆகி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இது திரும்பி போகிறதுனால அந்த டிராஃபிக் ஜாம், இந்த டிராஃபிக் ஜாம். இது போக ஹைவேஸில் எதிர் ரோட்லேயும் வருவாங்க பைக் வச்சுக்கிட்டு, கூட வந்துட்டு உளுந்து வாரிக்கிட்டு. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் என்ன பண்ணோம்? வண்டி நிப்பாட்றா அப்படின்ட்டு இறங்கி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அடிப்பட்ட யார் பொறுப்பு? போங்க எல்லாம் திரும்பி போங்க, கூட்டத்துக்கு வாங்க எல்லோரும் அப்படின்னு. அப்படி சொல்கிற ஆள் இருந்தால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு வரமாட்டார், காரில் ஏறி நேரம் அங்கே கூட்டத்துக்கு வந்துடுவார். அதானே செய்யணும். பஸ்ஸில் ஏறி ஊரில் தானே கூட்டு வந்தீங்க. அப்படி அதனால பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு கவலைப்பட்டீங்களா? நேற்று பேசுகிறாரு ஆதவர்ஜுனா 7 மணி நேரம் திருச்சி ஸ்தம்பித்ததுன்னு. திட்டமிட்ட ஸ்தம்பிப்பா அது? நீங்கள் திட்டமிட்ட உருவாக்குன ஸ்தம்பிப்பா அது? யாருமே எதிர்பார்க்கல. விஜய் வராரு, எங்கள் அரியலூரில் பேச போகிறாரு, அந்த மரக்கடையில் பேச போகிறான்றதான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே தானே கூட்டம் கூட்டம்லாம் நினச்சிருப்பாங்க. நீ ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கே பஸ்ஸை வர வச்சுட்டு அங்கேருந்து ஜனங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்தேன்னா அன்றைக்கி ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் பலரும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கலாம் இருக்குல்ல, ஆமாம், பலரும் மிஸ் பண்ணாங்க. கவலைப்பட்டீங்களா? அதனால் இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இவர்களுடைய அறியாமை பல வகையில் வேறு மாதிரி திருப்பிக்குவாங்க. இவருக்கு பேச வராது, அதனால் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு போயிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு மறுபடியும் ரோட் ஷோ, மறுபடியும் 5 நிமிஷம். இதுதான் பண்ணியிருந்தாரு, மாட்டிக்கிட்டார். அவங்கள மட்டும் காரணன்ற மாதிரி நேற்று கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்க. குற்ற உணர்வு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது எப்படி? உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. நடந்துச்சிங்க, நேற்று தான் பேசியிருக்கணும். நடந்துச்சு, நம்மளும் இந்த மாதிரி வந்திருக்கோம், நம்ம எங்களை நம்பி வந்தாங்க, இழந்துட்டோம், அதனால் என்ன இப்போவும் தாங்க முடியல. ஏதாவது பேசினாராங்க? நான் கேட்குறேன். இவங்க தான் உருகி 1 மாதம் துக்கம் அப்படி இருந்தார், சோறு தண்ணி அண்ணன் தண்ணி போலங்கள, எதுவுமே பண்ணல, ரியல் லைஃப் கூட வரல, அப்படி ஆகிட்டுன்னு அவர் பேச ஆரம்பித்தார். எதாவது பேசினாரா? அனுபவிச்சவன் பேசணும் இல்லைங்க. 1 மாத காலம் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா 2 வார்த்தை கடந்து போயிட்டார். இவர் எல்லாமே இவர்கள்ட்ட இன்னும் அந்த அரசியல்வாதிகளை தாண்டிய ஒரு நடிப்பு இருக்குது. அங்க பேசினது கூட அரசு தாக்கி தான் சார் பேசினார், திமுக தாக்கி தான் பேசினாரு. அதெல்லாம் கரெக்டு. வேற என்ன பண்ணணும்? மு.க. ஸ்டாலின் பண்ணுறது கரெக்டு. அந்த நேரத்தில் மட்டும் செந்தில் பாலாஜி வரலன்னா, அவர் மட்டும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு அழுவலைன்னா அப்படியா பேசணும்? அதெல்லாம் கரெக்டு. அது எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன், அப்படி தான் பேசணும். ஆனால் ஆதவ மாதிரி பேசக்கூடாது, திறந்தாலும் போயிடக்கூடாது. அதை யாராவது பேசலாம். இவர் இறங்கிட்டு ரவுடி பையன், ரவுடியா நீ 6 மாதத்தில் பாருனா, அப்போ நீங்களும் 6 மாதத்துக்கு ரவுடியாக மாறுவீங்களா? ஐயோ, ஏற்கனவே தாங்கலை, இப்போ நீங்களும் அந்த ரவுடியாக மாறுவீங்களா? அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அது ஒன்று. 2வது, கொலை செய்தார்கள். ஏற்கனவே இப்படி பேசி தான் ரொம்ப பேர் அரெஸ்ட்டு வழக்கெல்லாம் பாஞ்சிருக்குது. சப்ஜூடியஸ்ன்னு சொல்லுவாங்க, வழக்கு விசாரணையில் இருக்கிற விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க. அதில் நீங்கள் எப்படி அரசு இவர்கள் அதிகாரிகளை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களோ, அதேமாதிரி நேற்று பொதுக்குழு கூட்டி நீங்கள் ஒரு இதை உருவாக்குறீங்க கருத்தை. இவர்கள் தான் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, கொலை அரசியல் பண்ணாங்க. இவர்கள் செய்வதை அவர்கள் அமைச்சராக இருக்கிற பெரியசாமி ஏற்றுக்கல, அதனால தான் அவரே வரல. இவர்கள் கொலை அரசியல், மக்களை கொல்லும் அரசியல் அவருக்கு பிடிக்கவில்லை. அப்படின்னா இவர்கள் மக்களை கொல்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணது தெரிஞ்சு பெரியசாமி தவிர்த்துட்டாரு, பிடிக்கல, இவர்கள் திட்டமிட்டு கொன்றார்கள். அப்படிதானே அர்த்தம் ஆகுது. எப்படி இப்படி சொல்ல முடியும் பொது மேடையில்? அப்போ இந்த மாதிரி மோசமான குற்றச்சாட்டு வைக்கிறது, தனி ஒருமையில் பேசுனது, இது எல்லாமே நான் திட்டமாட்டேன்பா. நான் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், யாரையும் அவதூறாக கடும் வார்த்தைகளாக பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் அப்படின்ட்டு அடுத்து உடனே கெட்ட வார்த்தைக்கு திட்டினா அந்த மாதிரி இருக்குது. வேற என்ன அடுத்து என்ன நடக்கும் அது மட்டும் கேட்டு முடியும். அடுத்து என்ன பண்ணும், என்ன அரசியல் என்ன மாற்றம் வரப்போகுதுன்ற மட்டும் கேட்கும். இதுக்கப்புறம் தாவேகாவுடைய நகர்வு எப்படி இருக்கும், அரசியலோட களம் எப்படி மாறப்போகுது? 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, தாவேகா தனியாக நிற்கணும்னு சொல்லி உறுதியாக நின்றுட்டாங்க. தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு தான் பெரும்பாலும். அது பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி பிரித்தாலும் அதோடைய சாதகத்தை என்டிஏ பார்த்துக்கும். இல்லை தாவேகா இந்த டிமாண்டுக்காக துணை முதல்வர் கேட்குறாங்களா, அது கிடைக்கல, டிமாண்டுக்காக தான் பண்ணுறாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் அங்கே போயிடுவாங்க. இல்லை இப்போ எதுக்கு நம்ம தேவையில்லை இது பண்ணணும், அதனால் ஜனவரி பிப்ரவரியில் சொல்லிக்கலாம், அது வரைக்கும் இப்படி உருட்டலான்னா அப்போவும் தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகும். தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போச்சுன்னா கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப். அதனால் எப்படி இருந்தாலும் அரசியல் களம் மிக சூடாக இருக்கும். திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவர்கள் என்ன தான் இது பண்ணாலும் அவர்கள் அந்த இது நடக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அடித்துக் கொள்வதெல்லாம் பார்க்கலாம். சீட் ஷேரிங் பல பிரச்சனை வரும். அதனால் திமுகவுக்கு வருகின்ற காலங்கள் முள் பாதை. ஓகே, நன்றி சார்.